ஆஹா, சிறுகீரையை இப்படி கடைஞ்சா யாருக்கு தாங்க பிடிக்காம இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் இந்த சிறுகீரை கடைசியில் சேர்த்து நல்லா ஒரு உருளைக்கிழங்கை வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க. இப்போ இது செய்யறதுக்கு 100 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட பூண்டு பற்கள் ஒரு 4-5 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பழம் தக்காளி கட் பண்ணதை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த பருப்பை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வைங்க. பருப்பு நல்லா வெந்து மலர்ந்து வரட்டும். கீரை கடைசல் இது போல் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம். அந்த தாளிப்பு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா பருப்பு வெந்திருக்குது. கீரை கடைசல் இது போல் செய்யும்போது கலர் மாறாமல் இருக்கும். குறிப்பாக கீரை ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா அந்த கலர் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. மீடியமாக நான் சொல்கிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. பருப்பு பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ சிறுகீரையை நல்லா கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுருந்தேன். நல்லா அலசி எடுத்துக்கோங்க, அதில் மண் இருக்கும். இப்போ அலசின கீரையை இது போல் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, கலர் மாறிடும். அதே டைமில் கீரை நல்லா வெந்திருக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடுறேங்க. அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், கீரை நல்லாவே வெந்து இருக்குது. கலரும் மாறாமல் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா கடைஞ்சிக்கலாம். மத்து இருந்தால் கடைஞ்சிக்கோங்க. நான் லைட்டாக கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா 1 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், வெங்காயம் கொஞ்சமாக நறுக்கிறதை சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் காரத்துக்கு ஒரு 4-5 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரட்டும், சிவந்து வரட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் கீரை கடைசல். இப்போ நான் வேக வச்சுருக்கிற அந்த கீரையை எடுத்து சேர்த்துக்கிறேன். நல்லா கடைஞ்சி ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்பவும் கடையலை, மீடியமாக கடைஞ்சிக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் நல்லா கடையில் இருந்தாலும் கடைஞ்சிக்கோங்க. இப்போ தாளிப்பில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான சாதத்துக்கு உருளைக்கிழங்கு, அப்பளம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூடான சாதத்தில் சாப்பிட்டு பாருங்கள்.